ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பிளேயிங் வித் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ்னா என்ன, மல்டிபிள்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 12க்கு வந்துட்டு 2 வந்து ஒரு ஃபேக்டர். ஏன்னா 2 வந்து அதாவது 12 வந்து 2ஆல டிவைட் பண்றப்போ நமக்கு ரிமைண்டர் எதுவுமே வராது. ஸோ அப்படி வரப்போ அந்த நம்பரை வந்து நம்ம வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே இது மல்டிபிள்னா இப்ப நம்ம ஒரு நம்பரால இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் மல்டிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்டூ 6 ஈக்குவல்ஸ் 30. ஸோ அப்போ 30 வந்து 5ஓட மல்டிபிள், அதே மாதிரி 6ஓட மல்டிபிளும் கூட. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எக்ஸசைஸ் 3.1. அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கொஸ்டின் என்னன்னா, ரைட் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ்னு நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில நம்பர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற நம்பர் வந்து 24. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 24ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து எல்லா நம்பருக்கும் ஃபேக்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து 1. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கு, கரெக்டா? 2, 4. ஸோ இந்த யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ 2 டேபிள்ல போகுமா? ஸோ 2வும் ஒரு ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 வந்து எத்தனை டைம்ஸால போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 24 டிவைடட் பை 2. இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12. ஸோ அடுத்த ஃபேக்டர் வந்து 12. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் முடிச்சிட்டோம். 2 டேபிள் வச்சு 12 டேபிள்லயும் போகும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 3 டேபிள்ஸ்ல பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்ல 24 போகுமா? போகும். ஏன்னா 24 பை 3 ஈக்குவல்ஸ் 8. அப்போ 8ம் ஒரு ஃபேக்டர், கரெக்டா? அடுத்தது 4 டேபிள்ஸ். ஸோ 24 டிவைடட் பை 4. இது போட்டா என்ன வரும்? 6. ஸோ 4ம் ஒரு ஃபேக்டர், 6ம் ஒரு ஃபேக்டர். அடுத்தது வந்து 24 டிவைடட் பை 5 பண்ணி பார்க்கலாம். இப்போ 24 டிவைடட் பை 5 பண்ணோம்னா நமக்கு கோஷன்ட் வந்து 4ன்னு வரும், ரிமைண்டரும் 4ன்னு வரும். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண எதுக்குமே ரிமைண்டரே வந்திருக்காது. பட் இந்த இடத்துல ரிமைண்டர் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வந்து 24ஓட ஃபேக்டர் கிடையாதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து 6. நம்ம இங்க ஆல்ரெடி வந்து 6 எழுதிட்டோம். ஸோ 6 செக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் 7. ஸோ 24 டிவைடட் பை 7. இதுக்கும் கோஷன்ட் வந்து 3, ரிமைண்டரும் 3. ஸோ 7ம் போகாது. 8க்கு ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். 8 ஆல்ரெடி ஃபேக்டர்ன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் 9க்கு செக் பண்ணலாம். ஸோ 24 டிவைடட் பை 9. ஸோ கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 6. ஸோ எந்தெந்த நம்பரால நம்ம டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் வருதோ அந்த நம்பர் எல்லாம் ஃபேக்டர் இல்லைன்னு அர்த்தம். நைன் வரைக்கும் செக் பண்ணிட்டோமா? அடுத்தது வந்து 10. ஸோ 24 டிவைடட் பை 10. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் 4. ஸோ 10ம் ஃபேக்டர் கிடையாது. அடுத்தது 11. ஸோ 24 டிவைடட் பை 11. ஸோ இதுக்கு வந்து கோஷன்ட் 2, ரிமைண்டரும் 2.
ஸோ 11ம் ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் 12க்கு நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். அடுத்து 13க்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஒரு நம்பரோட பாதி வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணணும். 24/2 தான் நமக்கு 12ன்னு வந்தது. ஸோ இதுக்கு மேல நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 12 வந்து 24ல பாதின்றதுனால அதுக்கு மேல செக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா இப்போ ஒரு இடத்துல பாருங்களேன், நம்ம வந்து 1 வந்து 24க்கு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஏன்னா 1 வந்து எல்லா நம்பருக்குமே ஃபேக்டர். அதே மாதிரி எல்லா நம்பருமே அதுக்கே ஃபேக்டரா இருக்கும். இப்போ 24 வந்து 24க்கே ஃபேக்டர். ஏன்னா 1 இன்டூ 24 என்ன வரும்? 24. ஸோ இப்போ நம்ம அதை அசெண்டிங் ஆர்டர்ல பார்க்குறப்போ 1, 2, 3, 4, 6, 8, 12 and 24. அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் வந்து 21. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? 1 வந்து எல்லா நம்பருக்குமே ஃபேக்டர். ஸோ 1. அதே மாதிரி அந்த நம்பர் அதுக்கே ஃபேக்டரா இருக்கும். ஸோ அடுத்த ஃபேக்டர் வந்து 21. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் டிஜிட்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. அது வந்து ஆட் நம்பர். ஸோ 2 டேபிள்ல போகாது. அடுத்தது 3 டேபிள்க்கு செக் பண்ணலாம். ஸோ 21 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 7. ரிமைண்டர் இல்லாம வருது இல்லையா? அப்போ 3 ஒரு ஃபேக்டர். கூடவே நம்ம கோஷன்ட் என்ன வந்திருக்கு? 7. ஸோ 7ம் ஒரு ஃபேக்டர். அடுத்தது 4. ஸோ 4ம் பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பரா இருந்தா மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டா? ஈவன் நம்பரா இருந்தா தான் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நம்ம செக் பண்றதுக்கே. எல்லா ஈவன் நம்பரும் போகுமான்னு கேட்டா கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஆட் நம்பர்ஸ் போகாது. நெக்ஸ்ட் வந்து 5. 5ம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணு 1 இருக்கணும், இல்ல 0 சாரி 5 இருக்கணும், இல்ல 0 இருக்கணும். ஆனா நமக்கு இங்க 1 இருக்கு. அதனால 5லயும் போகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6. 6லயும் ஈவன் நம்பரா இருந்தா மட்டும் தான் போகும். நெக்ஸ்ட் 7 வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். பார்த்தீங்களா? உங்களுக்கெல்லாம் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரியுன்றதே நான் மறந்து போயிட்டு ஒரு நம்பருக்கும் கோஷன்ட், ரிமைண்டர்ன்னு போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு தான் லைவ் கிளாஸா இருந்தா உடனே எல்லாரும் சொல்லியிருப்பீங்க இல்லையா? சரி, ஓகே, பரவால்ல. ஸோ இப்போ 9 டேபிள்க்கு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 9ஆல டிவிசிபிள் ஆகணும். கரெக்ட்டா? இப்போ நமக்கு இருக்கிற நம்பர் என்ன? 2, 1. ஸோ 2 + 1 3. 3 வந்து 9ஆல டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஸோ 9ம் வராது. அடுத்தது வந்து 10. ஸோ 10னா யூனிட்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கணும்? 0 மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதுவும் வராது. நான் போன சம்ல சொல்றப்பவே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு நம்பரோட பாதிக்கு மேல அதோட ஃபேக்டர்ஸ் வருமான்னு கேட்டா அது வராது. ஸோ இப்போ வந்து 21 டிவைடட் பை 10 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 21 டிவைடட் பை 11 வந்து நம்ம செக் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ 21 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 21 டிவைடட் பை 2 போடுறப்போ கோஷன்ட் வந்து 10, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இந்த கோஷன்ட்ட தாண்டி நம்ம செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ 21ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்? 1, 3, 7, 21. அடுத்ததா நம்ம பார்க்க போற நம்பர் வந்து 23. இந்த நம்பருக்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 23 வந்து ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் வந்து 1ஆலையும் அப்புறம் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? 1 and 23. நான் வீடியோல சொல்றது ஏதாவது உங்களுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லாட்டி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? அடுத்ததா நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ரைட் ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் என்னன்னா 8. ஸோ 8ஓட ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து 8 இன்டூ 1 என்னது? 8. நெக்ஸ்ட் 8 இன்டூ 2 16. அடுத்தது 8 இன்டூ 3 24. அடுத்தது 8 இன்டூ 4 32.
நெக்ஸ்ட் 8 into 5 40. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ். அடுத்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த ஐட்டம்ஸ் இன் காலம் 1 வித் தி ஐட்டம்ஸ் இன் காலம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்லி மேட்ச் த ஃபாலோயிங் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலம் 1ல ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 35. ஸோ இது பேஸ் பண்ணி காலம் 2ல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 35 வந்து மல்டிபிள் ஆஃப் 8ஆன்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் 35 வந்து மல்டிபிள் ஆஃப் 7ஆ? கரெக்ட். ஸோ 1 வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது வந்து 15. ஸோ 15 வந்து திருப்பியும் மல்டிபிள் ஆஃப் 8ஆன்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 70ஆ? கிடையாது. அடுத்தது ஃபேக்டர் ஆஃப் 30ஆன்னு பார்த்தா ஆமாம். ஸோ செகண்ட் கொஷின் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து 16. ஸோ 16க்கு வந்து மல்டிபிள் ஆஃப் 8ஆ? கரெக்ட். ஸோ 3 வந்து ஏ. அடுத்தது 20. ஸோ 20க்கு வந்து இப்போ ஏ முடிஞ்சிருச்சு, பி முடிஞ்சிருச்சு, சி தான் பார்க்கணும். 20 வந்து மல்டிபிள் ஆஃப் 70ஆ? கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் ஆஃப் 50ஆ? கிடையாது. அப்போ எஃப் தான் ஃபேக்டர் ஆஃப் 20. அப்போ 4 எஃப். நெக்ஸ்ட் வந்து 25 வந்து மல்டிபிள் ஆஃப் 70ஆ? கிடையாது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் 50ஆ? கரெக்ட். ஸோ 5 வந்து ஆப்ஷன் இ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்க டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.